பாரு யாழினி, இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? அழலாம் இல்ல, சும்மாதான் இருக்கிறேன். சும்மா எதாவது பட்டு யோசிச்சுட்டு இருக்காத. பாரு எல்லாரும் நம்மளே பாக்காங்க. நீ ஒரு மாதிரி முகத்தை வச்சிருக்கத பார்த்தா எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? சாரி, என்ன வேணும்? யாழினி, உனக்கு என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேண்டாம். தம்பி 2 ஆரஞ்சு ஜூஸ் கொண்டாங்க. சரிங்க சார். சரி யாழினி, நான் பேசுறது உனக்கு பிடிக்கலன்னு நினைக்கேன். நான் கிளம்பி போட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சாரி, நான் தான் உன் பின்னால வந்து பயமுறுத்திட்டேன். நீ அதில் ரொம்ப பயந்துட்டேன்னு நினைக்கேன். அப்படிலாம் ஒண்ணு இல்ல, நான் தான் தெரியாதனமா பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சிட்டேன். இதுக்கு சாரி கேட்கணும்? நீ செஞ்சது கரெக்ட் தான். என்னது கரெக்டா? அந்த ஃபாலோ பண்ணி வரேன்னு உனக்கு தெரியாதுல்ல. நீ யாரோ ரவுடி பையன் நினைச்சதுன்னா நீ பெப்பர் ஸ்ப்ரே அடிச்ச கரெக்ட் தானே? அப்போ பெண்கள் எப்பவுமே இப்படிதான் தைரியமா இருக்கணும். பெண்கள் எந்த சூழ்நிலையும் எப்பவுமே சமாளிக்க தெரிஞ்சிருக்கணும். நீனு இல்ல, யாரா இருந்தாலும் சரிதான். பெண்கள் எப்பவுமே அவங்களோட பேக்ல சேஃப்டி ஐட்டம் இது மாதிரி வச்சிருக்கணும். எனக்கு காலமே கெட்டு கிடக்கு. எப்போ எந்த பிரச்சனை நமக்கு வருதுன்னு யாரு கண்டா? அந்த வகையில நீ செஞ்சது ரொம்ப ரொம்ப கரெக்ட். அதனால தப்பு பண்ணிட்டோமே அப்படி இப்படி நீ எதுவுமே ஃபீல் பண்ணாத. இந்தாங்க மேடம், இந்தாங்க சார். வேற ஏதாவது தேவைன்னா சொல்லுங்க சார். சரிங்க சார். என்ன பாத்துட்டு இருக்க? எடுத்து குடி. எனக்கு ஒண்ணு வேண்டாம். பரவாயில்ல, கொஞ்சமாவது குடி. வெயிலா இருக்கலாம், நல்ல சில்லுன்னு வேற இருக்கு. சூப்பரா இருக்கு ஃப்ரெஷ் ஜூஸ். குடி. சரி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நீ உடனே கிளம்புறதுக்கு இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு நான் உன் பின்னால ஃபாலோ பண்ணி வந்திருக்கேன். அதுக்கு ராஜேஷன் என்ன சொல்லிட்டு போறாரு கேட்டேல்ல? எல்லாத்தையும் வீடியோ வர எடுத்து வச்சிருக்காரு. கொஞ்ச நேரம் இருந்து பொறுமையா பேசி எடுத்துட்டு போமான் இருக்காரு. நீ வேற உடனே ரெக்க கட்டி பறந்துட்டு இருக்க. ராஜேஷன் வேணா ஒரு போன் அடிக்கிட்டா. என்ன மிரட்டுறீங்களோ? எம்மா தாயே, என்ன கோவமா? மிரட்டலாம் இல்லம்மா, சும்மா சொல்லி பார்த்தேன், அவ்வளவுதான். பயமா இருக்கு. இந்த பாருங்க, நான் எதுக்கும் பயப்படுற ஆள் கிடையாது. நம்ம ராஜேஷன் கல்யாணத்துக்கு பிறகுதான் ராதிகாக்காவுக்கு பயந்து நடக்குதாரு. ஆனா இவ இப்பவே நம்மள ஆட்டி படைச்சிட போல இருக்கா. எம்மா என்ன கோவம்! போற பக்கம் பார்த்தா நம்பர் 1 ராஜேஷன் கீழே தள்ளிட்டு நான் ஃபர்ஸ்ட் போய் ரூம்ல இருக்கேன். என்ன அங்க திரும்பி இருந்து பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, நான் நம்பர் 1 ஆயிருவேன்னு நினைக்கேன். என்னது நம்பர் 1? ஆமா, பொண்டாட்டிக்கு பயப்படுற விஷயத்துல நான் நம்பர் 1 ஆயிருவேன் போல இருக்கேன். ஹலோ என்ன பேசிட்டு இருக்கீங்க? யாருக்கு வைஃப்? நமக்கு என்ன கல்யாணம் ஆகல. அதான் சீக்கிரம் ஆக போதல்ல, அதுக்கு தொடக்கமே இன்னைக்கு ஆரம்பிச்சாச்சு. பாருங்க, எதையாவது ஒண்ணு சொல்லி என் மனசு மாத்திரலாம் நினைக்காதீங்க. அது மட்டும் நடக்காது. எங்க அப்பா என்ன சொல்றாங்களோ, எங்க அப்பா பேசுறது நான் கேட்பேன். வாங்கிட்டு என்ன பேசுறது? எங்க மாமாட்ட நான் டைரக்டா பேசுறேன். அதான் இப்ப வீட்டையே கண்டுபிடிச்சாச்சுல. என்னது, வீட்டை கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா, வீட்டை கண்டுபிடிச்சுதானே உன் பின்னால ஃபாலோ பண்ணி வந்திருக்கேன். நானும் சரி போனா போதுன்னு கொஞ்ச நேரம் பொறுமையா காத்துட்டு இருந்தா ரொம்ப ஓவரா பேசுறீங்க. ஹாய் ராஜேஷனே. ராஜேஷன் எங்க நிக்காரு? வெளியதான் நின்னு பாத்துட்டு இருக்காரு. நீ பேசிட்டு இருக்கியா இல்லனா உடனே ரெக்க கட்டி பறந்து ஓடுதியான்னு பாத்துட்டு இருக்காரு. ப்ளீஸ்ங்க, அந்த வீடியோவை ராஜேஷன்ட்ட டெலீட் பண்ண சொல்லுங்க. அவர் பேச்சே அவர் கேட்க மாட்டாரு. இதுல நான் சொல்லி எங்க இருந்து கேப்பாரு? கேட்கவே மாட்டாரு. என்னடா இது சோதனையா இருக்கு. அவர் வேற எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காரு. இப்ப என்ன பண்றது? இவர் சொல்றத பார்த்தா ராஜேஷன் வெளிய நின்னு எங்க நின்னு நோட் பண்ணுதாருன்னு தெரியலையே. சரி, ஒரு 5 நிமிஷம் தானே, கரெக்டா பேசி முடிச்சிட்டு ஒரே ஓட்டமா ஓடி போயிரணும். ஆபீஸ்க்கு ஒரு டைம் ஆயிட்டு, அதுவும் ஃபர்ஸ்ட் டே வேற. யாழினி, நீ ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்பு. என்ன சொல்றீங்க? வெளிய ராஜேஷன் வேற நோட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னீங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ கிளம்பு. நான் ராஜேஷன் பேசிக்கிட்டே. இன்னைக்கு அவளுக்கு முத நாள் ஆபீஸ் போனோம். லேட்டா வேற ஆயிடக்கூடாதுலானே. அதனால இன்னைக்கு சீக்கிரம் கிளம்புதா. நாளைக்கு அவளுக்கு சண்டே, எப்படி லீவா தானே இருக்கும். அதனால இதே டைம்ல இதே ஜூஸ் கார்னருக்கு வந்துருவானே. அப்போ ஒரு 1/4 மணி நேரம், என்ன 1/2 மணி நேரம் இல்ல 1 மணி நேரம் கூட என்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருப்பானே. நீங்க ஒன்னும் பிரச்சனை பண்ணிடாதீங்கன்னு, யாருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணிடாதீங்கன்னு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். என்ன அப்படி பாக்குறீங்க? ஜூஸ் இவ்வளவு நேரம் வேண்டாம்னு சொன்னாலே இப்ப எடுத்து மடக்கு குடிச்சிட்டாலன்னு தானே பாக்குறீங்க? ராஜேஷனே இதையும் வெளிய நின்னு நோட் பண்ணிட்டு இருப்பாரு. அதனால தான் ஜூஸ் எடுத்து குடிச்சேன், வேற ஒண்ணு இல்ல. ஆனா எதுக்கும் பயப்பட மாட்டேன். தெரிஞ்சுட்டு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இப்பதான் தெரிஞ்சு எனக்கு நீ எதுக்குமே பயப்பட மாட்டேன்னு. என்ன நக்கல் பண்றீங்களா? யாழினி பாய், நான் பைக்ல கொண்டு வந்து கொடுத்துட்டுமா? பைக்ல இப்ப போறேன். நாளைக்கு வர மாட்டேன். நாளைக்கு இதே டைம்ல கண்டிப்பா நான் வருவேன். நீனும் வரணும். நான் வர மாட்டேன். நீ எப்படி வருவ? நான் அதுக்கு முன்னால இங்க வந்துருவேன். நம்ம பாக்கல நினைச்சு சிரிச்சிட்டு வாடா. கண்டிப்பா மனசு மாறிட்டேன்னு நினைக்கேன். நாளைக்கு அப்ப இதுக்கு முன்னாலே வந்து நம்ம ஆஜராயிருந்தோம் இதே இடத்துல, இந்த சீட்ல. ராஜேஷனே, இந்நேரம் நீங்க எங்க இருக்கீங்களோ தெரியல. நீங்க வாழ்க, உங்க குடும்பம் வாழ்க. யார இருக்க? என் வருங்கால மர்மவா. இப்பதான் எனக்கு மனசு சந்தோஷமா இருக்கு. எனக்கு தெரியுக்கா இப்படிதான் நடக்கும்னு. மனசு அப்படிப்பட்ட மனசுக்கா, தங்கமான மனசு, பூ போல மனசு. கடவுளுக்கு தாங்க நன்றி சொல்லணும். கேட்டு சின்ன பொண்ணு, நீ சொன்னது இப்ப நெசமாக போகுது. நீ வயாம சொல்லிட்டே இருப்பல. ஏக்கா வருத்தப்படாதீங்கக்கா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். உங்க மனசுக்கு ஒரு குறையும் வராதுன்னு சொல்லிட்டே இருப்பல. இன்னைக்கு நல்லது நடக்க போகுது. ஏன் நல்லது நடந்தாச்சுன்னு சொல்லு. எங்க அக்காவை பத்தியா கையோட மர்மோட கூட்டிட்டு வந்திருக்கா. 4 மணி எப்படி இருந்தாலும் உன் தலைமையில தான் கல்யாணம். என்ன கவலையே படாட்டி, உனக்கும் பொண்ணே போல ஒரு பட்டு எடுத்துருன்னா அதே கலர், அதே சரிக்க வாயிஸ்டம். ரொம்ப சந்தோஷம். இப்பதான் முகத்துல பூரிப்பை பார்த்தா எங்களுக்கும் சந்தோஷம் தாங்க முடியலக்கா. புஷ்பா என்னது பேசிட்டு இருக்கா?
என்னடா யாதுராச்சி ஒரு வாரங்கிட்ட ஆச்சு இவ ஊருக்கு போனவ ஆளை காணலையே என்ன ஏது பொத்தம் பொதுவா ஒண்ணுமே சொல்லப்பட்டக்கல அப்படி நான் நினைச்சேன் இந்த சந்தோஷமான விஷயத்தை சொல்லதுக்கு தான் நீ இவ்வளவு நாளா சர்ப்ரைஸா என்ன சொல்லுவாங்கள அந்த மாதிரி எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு நீ இப்படி மர்மல நேர்ல கூட்டு வந்திருக்கா எனக்கு என்னத்த சொல்ல எனக்கு கையை ஓடல மாட்டேக்கு கால் ஓட மாட்டேக்கு என்ன பேசுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை எதுவும் குழம்பி போயிருக்கியோ எனக்கு ஒரு குழப்பமும் இல்ல நீ சொல்லதெல்லாம் சரிதாங்க சும்மா மர்மல வான்னு கூப்பிடலாமா எனக்கு வாயில வரவும் மாட்டேங்க ஆரத்தி தட்டு ஆமா ஆரத்தி தட்டு வச்சு ஆரத்தி எடுத்தாங்க உள்ள கூப்பிடுன்னு மர்மல என்னடி பாத்துட்டு இருக்கீங்க எனக்கு தான் கையும் காலும் படலன்னா எவ்வளவு ஓடுங்கடி ஓடி போய் சீக்கிரமா ஆரத்தி கரைச்சி எடுத்து ஓடியாங்க என்னத்த கல்லு கிடக்கு நின்னுட்டு இருக்க புஷ்பக்க சொல்லுதல்ல வா நம்ம ரெண்டு ஓடி போய் ஆரத்தி கரைச்சி எடுத்து ஓடிறோம் ஆல்ரெடி இதுல ஏதோ உள்குத்து இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமா உடனே உள்குத்துன்றவா வெளிக்குத்துன்றவா பத்மாக்கா எப்படினாலும் மதுரைக்கு போறோம்னா தன்னந்தனியே உட்காந்துட்டு போகலாம் யோசிச்சு பார்த்துட்டு போவோம் இப்படி நம்ம கிடந்து ஒத்தையில இப்படி மண்டை உடச்சிட்டு கிடக்காம பேசாம கல்யாணத்தை முடிச்சப்போ நம்மளுக்கு மருமோளுக்கு ஆச்சு வந்தோடனே நல்ல சோறு தண்ணி தருவா நல்லபடியே தின்னுட்டு பேசாம கிடக்கலாம் அப்படி நினைச்சு யோசிச்சுதான் டக்குன்னு அவங்க அண்ணன் வீட்டு தேடி எடுத்து கண்டுபிடிச்சி எப்படியோ மருமோளை கையோட பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க நீ வரலன்னா போ நானும் நாத்துவும் போய் நேரம் ஆரத்தி கரைச்சு கொண்டு ஓடியாரோம் அது நம்ம ரெண்டு நேரம் யாரு கண்ணில் முடிச்சப்போ தெரியல இன்னைக்கு கல்யாணம் கொண்டாட்டம் ஆரம்பிச்சாச்சு ஏ அப்பா இனி வரிசையா வரமே பொங்கி போடுவல அடுத்தல கல்யாணம் அடுத்தாப்புல மறுவீடு அதான் நம்ம ஊர்ல சொல்லுவோம்ல வீடுகான வீடு அடுத்துல ஒவ்வொரு விருந்தா வைப்பாவும் எல்லாரும் அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஜாயின் பண்ணிட வேண்டியதா நீனும் சோறு பொங்காத நானும் சோறு பொங்க மாட்டேன் எப்படி என்ன நடக்கு யாது நடக்குனே புரியாம ரெண்டு சோத்து மட்டும் ஓடுதோ ஓட்டத்துல எங்கனே மண்டை உடைச்சிட்டு போயிட கூடாது இக்க வெத்தல எங்க இருக்கு பொராசல வெத்தல கொடி வளர்ந்துருக்கேடி அது ரெண்டு பிச்சிக்கா நல்ல அழகோல இருக்கு இப்ப புஷ்பகாவை கூப்பிட்டு எக்கா சரியில்லை ஏதோ உள்குத்து இருக்குன்னு சொல்லலாம்னு பார்த்தா புஷ்பகா வாரத்துக்கு பூமிக்குள்ள குதிச்சிட்டு இருக்கா இப்போ நம்ம எது சொன்னாலும் கேட்க நிலைமையில அவ இல்ல சரி வெயிட் பண்ணியாச்சு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் நம்மளால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது மர்மல காக்க வைக்கல மாட்டி ஓடிங்கடி ஏ வெள்ளைமக்கா இன்னைக்கு என்ன மாமியார மர்மல ராசியிட்டே போல இருக்கு மர்ம துணி எல்லாம் கொண்டுட்டு வந்திருக்கு நிறைய அள்ளி போட்டு துவைக்கிறதுக்கு ஏ வெள்ளைமக்கா அப்படியே அப்ப இனிமே உன கையிலே பிடிக்க முடியாதா நேரத்துக்கு நேரம் சுவார் முன்ன வந்துருமே ஆட கிழக்க உதிக்க சூரியன் மேக்க உதிச்சாலும் உதிக்கும் என் மர்ம என்னைக்கு மாறுவா அவ மாறவே மாட்டா காலையில இருந்தே என் மர்ம ராமாயணம் பாடிட்டு இருக்கா இந்த கிளவி எப்ப சாவும் தின்ன எப்ப காலியாவும் எல்லா வீடையும் இடிச்சு போட்டு நல்ல அளவோல ஒரு பங்கள மாதிரி கட்டி போடுவேன் இந்த கிளவி இருக்க வரைக்கும் ஒண்ணு நடக்காது இந்த கிளவி என்னைக்கு சாவுமா அன்னைதான் எனக்கு நிம்மதி அப்படிங்க கொஞ்ச நேரத்துல பாக்கேன் அவ்வளவு அழுக்கு துணி அவங்களது அள்ளிட்டு வாரா வந்து என்கிட்ட கொண்டு போட்டு ஏ கிளவி சும்மா தானே கிடக்க வீணை தங்கிங்க தெருவா தெரிஞ்சிட்டு இருக்க போய் குளத்துல போய் தண்ணி கிடக்கலாம் போய் குளிச்சுட்டு போ குளிச்சுட்டு அவ்வளவு துணியும் நல்ல அழுக்கு போற துவைச்சிட்டு வா அப்படிங்க ஆனாலும் உன் மருமகளுக்கு கொஞ்சம் நெஞ்சம் இல்லக்கா துவைச்சு கொடுக்க வேண்டியதான் ஆனா இப்படி திமுறா பேசுனா நான் யாரு வெள்ளையமல்ல சும்மா விடுவனா அந்த சொன்னேன் இவ்வளவு துணி தானே வேற அந்த துணி கிடந்தாலும் அள்ளி போடு எல்லாத்தையும் அப்படின்னு அந்த ஊமக்கட்ட மாதிரி சிரிச்சுக்கிட்டு மீதி இருக்க துணியை அள்ளி கொண்டு போட்டா நறுங்க கொண்டுட்டு போங்க அப்படின்னா ஏக்கா உனக்கு எதுக்குக்கா வேண்டாதவள கூட வச்சு துணியை அள்ளி போட்டு இருக்கேன் எல்லாம் காரணமா தான் அள்ளி கொண்டு வந்திருக்கேன் எல்லாத்தையும் தோக்கிங்கிற பேர்ல அவளுக்கு குளத்தோட கூட போறேன் ஆதர கேட்டு நீ ஆதாயம் இல்லாம அதோட போவியா ஒரு நாள் இப்படி செஞ்சதான் அடங்குவா அவ சண்டைக்கு வந்துருவாள சண்டைக்கு வந்தாலும் பரவாயில்லன்னு நினைச்சுதானே இன்னைக்கு ஒரு முடிவோட வந்திருக்கேன் சரி வாங்க பேசி இருந்தா யாரா இருக்கா நட்டு வெயில குளிக்க முடியாத குளத்துல தண்ணி சுட்டு கிடக்கும் அப்புறம் இது யாருக்கு ஆறுமா புதுசா இருக்கு நம்ம ஊர்ல ஆமா பாட்டோட பாட்டா அதை கவனிக்கலையே இக்க கொஞ்சம் முன்னாலே நின்ன மாதிரி தான் இருந்துச்சு நானும் பேச்சோட பேச்ச கவனிக்கலையே இது யார் வந்து இறங்கியிருக்கா அந்த கார்ல யார உள்ள ஆள் இருக்கு போல இருக்க ஆனா கருப்பு கண்ணாடியெல்லாம் போட்டு மூடி இருக்காவா பொண்ணு தெரிய மாட்டேக்கா சும்மா இருக்கா யாராவது ஆபீசர் எதுவும் வந்திருக்காளா என்ன தெரியல நம்ம ஊருக்கு சும்மா இருக்கா எந்த ஆபீசரா இருந்தா நமக்கு என்ன நம்ம ஊருக்கு வந்துட்டா யாரும் தெரிஞ்சுக்கிட்டாண்டமா ஏ பாவி பக்கம் இவ சும்மா கிடக்க மாட்டா போல இருக்க அங்கிங்க உருண்டு யாருன்னு பாக்கா யாரு இருக்காலும் தெரியல சண்டைக்கு வந்துட போறோம் எவ்வளவு கையக்கா யாரோ இருக்கா ஆனா யாருன்னு தெரியவே மாட்டேக்கு யாரா இருந்துட்டு யாராவதுலக்கா நம்ம போய் துணி துவைச்சு குளிச்சுட்டு வரோம் அதுக்கப்புறம் என்ன யாருன்னு விசாரிச்சுக்கலாம் அது எப்படி இன்னைக்கு நான் துணி துவைக்க போவனா போக மாட்டோம்ல யாருன்னு கண்டுபிடிக்காம நான் விட மாட்டோம்ல நீங்க வேணா போங்க செல்ல தாயி அது யாருன்னு எனக்கும் பார்க்கணும் போல ஆசையா இருக்கு நம்மளும் உட்காருவோமா பட்டைய போடுக்கா துணியாவது மணியாவது நாளைக்கு 4 கழிச்சு கூட துவைச்சுக்கலாம்